3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறமும் அரிப்பு அடக்க முடியாம மதம் முடிச்ச தேவடியா கள்ளக்காதலுடன் ஓட்டம். நண்பர்களே, தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை குழந்தைங்க பார்க்காதீங்க. பொது இடத்துல இருந்தீங்கன்னா ஹெட்செட் போட்டுங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த கணவன் மனைவிக்கான விருது யாருக்கு கொடுக்கணும்னா இவங்க 2 பேருக்கு தான் கொடுக்கணும். இந்த தேவடியா இருக்காலே, மதம் முடிச்ச தேவடியா, இவளுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த அம்மா விருது கொடுக்கணும். இந்த வெறி பிடிச்ச புண்டைக்கு சிறந்த அப்பா விருது கொடுக்கணும். 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறமும் அரிப்பு அடக்க முடியாம மதம் முடிச்ச தேவடியா கள்ளக்காதலுடன் ஓட்டம். இவ ஓடிட்டா. தேருக்கான இந்த வெறி பிடிச்ச புண்டை இவனுக்கு எங்க போச்சு அறிவு? 3 புள்ளங்க. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. 3 புள்ள முத்து முத்தா, 2 பொட்டை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள. பொண்டாட்டி ஊர்மேய போயிட்டானா அவளை தேடி பிடிச்சி வெட்டுறா. அவளை தேடி பிடிச்சி வெட்டு, அவளை பிடிச்சி கொல்லு. குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணிச்சு? குழந்தைங்க கழுத்தை அறுத்து கொண்டு இருக்காங்க ஒரு அப்பங்காரம் பிள்ளைங்க கழுத்தை. இந்த அரசாங்கம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் டைமை வீணாக்காதீங்க. பொதுமக்களாக்கி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இவளுங்களெல்லாம் ஊர் மத்தியில் நிற்க வச்சு கற்களால் அடித்து கொள்ளணும். இந்த தேவடியாலையும் சரி, இந்த வெறி பிடிச்ச புண்டையும் சரி. இவங்கெல்லாம் என்ன மயத்துக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்று இவனுங்க மாதிரி ஆளெல்லாம் கல்லால் அடித்து கொள்ளணுங்க. நான் இது வரைக்கும் யாரையும் அந்த அளவு பேசுனது கிடையாது. வேவுது, நினைக்க பதறுது. இவன் என் கையில் மாட்டினானா என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த அளவு பதறுது அந்த பிள்ளைங்க மூஞ்ச பார்க்க. நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஆதங்கம், என்னால் அடக்க முடியல. அதுக்காக தான் அந்த பதிவு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள்.